سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. وقال أيضا اللهم إنك عفو تحب العفو فاعف عني. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த இரவு கூட லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய புனிதமான இரவாக இருக்கக்கூடும் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். ஏன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய இரவை சொல்லும்போது அதை ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஏதேனும் ஒற்றைப்படைகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிருக்கிறாங்க. அப்போ ரமலான் மாதத்துடைய கடைசி பத்தி ஒத்தைப்படைகளில் அந்த 5 நாள் இருக்கா இல்லையா, 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 நாட்களில் ஏதேனும் ஒரு இரவு கண்டிப்பாக லைலத்துல் கத்ராக இருக்கும்ங்கிற அடிப்படையில் இன்னைக்கு கூட என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான இரவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரவுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் இல்லையா? அந்த ஒரு இரவு என்பது எத்தனை மாதங்களை விட சிறந்தது? 1000 மாதங்களை விட சிறந்ததாகும் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப நம்ம இந்த எல்லா இரவுகள்லையும் இபாதத் பண்ணணும் என்பதை புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம சமுதாயம் ஏனோ தெரியவில்லை, இந்த இரவுகள்லாம் விட்டுவிட்டு 27 மட்டும் பார்த்தீங்களாக்க இன்னும் கூட்டம் எல்லா பள்ளிவாசலையும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ரசூல்லா 27 சொன்னாங்களா? இல்லை. ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் ஒற்றை படைகளில் என்று சொல்லிருக்கிறாங்களே தவிர 27 அவங்க சொன்னது இல்லை என்பதை புரிஞ்சுக்கிறங்க. 27 அப்படிங்கிறது இவர்கள் நம்ம மக்கள் அவர்களாக எடுத்துக்கொண்டது. புரிஞ்சா? எதை வச்சு 27 இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு கணக்கு போடுறாங்க, கணக்கு சொல்றாங்க. அந்த கணக்கு என்பது முற்றிலும் தவறான கணக்கு. என்ன கணக்கு என்று சொன்னால் லைலத்துல் கத்ர் என்கிற இந்த வார்த்தை, அந்த வார்த்தையுள்ள நீங்க எழுத்துக்களை பார்த்தீங்களாக்க எத்தனை எழுத்து இருக்குது? 9 எழுத்துகள். லைலத்துல் கத்ர் எண்ணி பார்த்தீங்களாக்க லாமு யா அப்புறம் லாமு அதையெல்லாம் பார்த்தீங்களாக்க எத்தனை எழுத்து இருக்கு? 9 எழுத்து இருக்கும். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில 9 எழுத்து இருக்கு. அந்த 9 எழுத்துக்களை கொஞ்சம் மேராஜ் கூப்பிடுங்களேன், கொஞ்சம் மேராஜ் கொஞ்சம் கூப்பிடுங்க. லைலத்துல் கத்ருங்கிற அந்த வார்த்தையில 9 எழுத்து இருக்குது. அந்த 9 எழுத்துல பார்த்தீங்களாக்க குர்ஆன்ல 3 இடங்களில் அந்த வார்த்தை லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தை 3 இடங்களில் வருகிறது. எந்த 3 இடங்கள்ல? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர், அப்புறம் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் இருக்கா இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையில 9 எழுத்து இருக்குது. அது 3 இடத்துல வருது. 3 9 27 இப்படிதான் சொல்றாங்க. இதை நான் சொல்லல, பெரிய பெரிய இங்க உள்ள ஆலிமுசாக்கள் இருக்கிறாங்கல்ல, இங்க உள்ள ஆலிமுசாக்கள் கேட்டு பார்த்தீங்களாக்க அந்த வார்த்தையில 9 எழுத்து வருது. 3 இடத்துல தான் குர்ஆன்ல அந்த வார்த்தையே வருது, வேற எங்கேயுமே அந்த வார்த்தை வரல.
இப்போ 39 27, அதனால தான் 27 தான் லைலத்துல் கத்ரு அப்படின்னு இவங்க கணக்கு போட்டு சொல்றாங்களே தவிர இந்த கணக்கு வந்து அல்லாஹ் போட்ட கணக்கு இல்லை, ரசூல்லா போட்ட கணக்கு இல்லை. இது ரசூல்லா சொன்னதுக்கு ஹிலாஃபு மாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த இரவு கூட எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த லைலத்துல் கத்ராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நீங்க பாத்தீங்களாக்க என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த இரவுல வந்து கொஞ்சம் பெருசா பண்றாங்கல்ல, அதில் அந்த ருக்குல அந்த சுஜூதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு துவா ஓதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன துவா ஓதணும்? சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி. ருக்குவா கொஞ்சம் பெருசாக்குவாங்க, சுஜூத கொஞ்சம் பெருசாக்குவாங்க. அப்போ ஓத வேண்டிய துவா என்ன என்று சொன்னால் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி என்பதை நீங்கள் அதிகமாக ருக்குவிலும் ஓதிக்கொள்ளுங்கள், சுஜூதிலும் ஓதிக்கொள்ளுங்கள். இது தெரியாதவங்க அப்படின்னு சொன்னா புகாரில 817வது ஹதீஸ், சஹீஹுல் புகாரில ஹதீஸ் நம்பர் என்ன 817வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். மனப்பாடம் என்ன செய்யுங்க, இதை ஓதுங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்களாக்க உங்களுக்கு இன்னொரு துவா தெரியும். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடைசி 10 இரவுகளில் ஓத சொன்னாங்க அப்படிலாம் ஹதீஸ் வருது. அதனால இது அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், அல்லாஹ்வே நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி எனவே என்ன செய்வாயாக, என்னை மன்னித்து விடுவாயாக என்ற அற்புதமான துவா. அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க நீண்ட ருக்கு சுஜூதுல சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி ஓதிக்கிறங்க. சுஜூதை பொறுத்தவரை அந்த சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி சுஜூதுல ஓதிக்கலாம். அதை தாண்டி துவா செய்யலாமா இல்லையா? துவா செய்யலாங்கிற அடிப்படையில் எதையும் ஓதிக்கலாம். இந்த அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி அதை ஓதிக்கலாம் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நான் தலைப்புக்கு வந்துடுறேன். இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் மனித உயிர் கைப்பற்றப்படுவதும் மன்னரை வாழ்க்கையும். மனித உயிர் கைப்பற்றப்படுவதும் மன்னரை வாழ்க்கையும் என்பது இன்றைய பயானுடைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா மௌத்தா போயிடுவோம் இல்லையா? மௌத்தை சந்திக்காத மனிதன் யாரும் இல்லை, இருக்க முடியாது என்பது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கொண்ட ஒன்று. இதுல வந்து ஜாதி மதம் அது இது எதுவுமே கிடையாது. எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு மௌத்தா போயிடுவோம் என்று நம்புவார்கள். மௌத்தை பத்தி குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல நல்லவங்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், அவர் கெட்டவராக இருந்தால் கெட்டவருடைய உயிர் வந்து எப்படி கைப்பற்றப்படும் என்பதையெல்லாம் நீங்கள் குர்ஆன் சுன்னாவிலே பார்க்கலாம். மௌத்தை பத்தி அவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய பல இடங்கள்ல ஒரு 3 ஆயத்தை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுறேன். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 185வது ஆயத்து. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்து தான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா நஃப்ஸும் எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று சொல்லிவிட்டு குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்குரிய முழுமையான கூலி எங்கே கொடுக்கப்படும் என்று சொன்னால் எங்கே கொடுக்கப்படும்? மறுமையில் தான் கொடுக்கப்படும் என்றும் சொல்லிவிட்டு ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார், யார் உங்களில் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டாரோ, வ உதுஹிலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டாரோ, ஃபகது ஃபாஸ, அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலகத்தின் எல்லா இன்பங்களும் உங்களை ஏமாற்றக்கூடிய அற்பமான தற்காலிகமான இன்பமாக இருக்கிறது. எந்த இன்பங்களாக இருந்தாலும் சரி அது தற்காலிகம், அது அற்பமானது, அது உங்களை ஏமாத்திருது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லாவற்றுக்குரிய முழுமையான கூலியை வாங்கணும்னு சொன்னா எங்கதான் வாங்கினேன்? அல்லாட்ட போய் மறுமையில தான் வாங்கிக்கிறனே, மௌத்துக்கு பிறகுதான் அது அல்லாஹ் கொடுப்பான் என்று இந்த வசனம் பேசுகிறார். அதே மாதிரி மௌத்தை பத்தி இன்னொரு சூறாவுல சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 78வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத்து
வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்த பொழுதும், நீங்கள் பெரும் பெரும் கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும், வலுவான கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும், யுதுரிக்குமுல் மௌத்து, உங்களை மௌத்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த ஆயத்தில். இன்னொரு ஆயத்தில் சூரத்துல் ஜுமா என்று சொல்லக்கூடிய 62வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன் என்று அல்லாஹ் பேசுகிறான். குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள், இன்னல் மௌத்தல்லதி, நிச்சயமாக மௌத் இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட மௌத்து என்று சொன்னால், தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்தை நினைத்து நீங்க விரண்டோடுறீங்களோ, பயப்படுறீங்களோ, அந்த நீங்கள் விரண்டோடக்கூடிய, நீங்கள் அஞ்சி அஞ்சி நடுங்கக்கூடிய அந்த மௌத்து என்பது முலாகீக்கும், உங்களை அடைந்தே தீரும். எவ்வளவுதான் நீங்கள் பயந்து பயந்து மௌத்தை விட்டு ஓடுனாலே, முலாகீக்கும், முலாகத்துனா முலாகத்து பண்றது, முசாபஹா பண்றமுல, கட்டி பிடிச்சி முலாகத்து பண்றமுல, நீங்க என்னத்தான் மௌத்தை விட்டு ஓடி ஓடி போனாலே அது உங்களில் ஒரு நாளைக்கு என்ன செஞ்சறேன், முலாகத்து பண்ணித்தான் ஆகும். நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ மௌத்தை என்ன செஞ்சு ஆவனே, முலாகத்து பண்ணித்தான் ஆவனே என்று சொல்லிவிட்டு, சும்ம இலா ரப்பிக்கும் இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, அல்லாஹ் மூத்த புடிச்ச பிறகு எங்கே கொண்டு போவான், எவன் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதாவோ, மறைவான விஷயங்களை, பகிரங்கமான விஷயங்களை எவன் அறிந்தவனாக இருக்கிறானோ அவன்கிட்ட வந்து கொண்டு போகப்படும். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த எல்லா காரியங்களை பற்றியும் அந்த அல்லாஹ் உங்களிடத்திலே தெரிவிப்பான். இந்த நன்மையை செஞ்சீங்கல்ல, இதுக்கு இந்தா கூலி, அந்த நன்மைக்கு அந்த கூலி, இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டி அவருக்குரிய பரிசை அல்லது தண்டனையை கொடுப்பான் என்று இந்த வசனம் பேசுகிறது. அப்ப மௌத்தை விட்டும் யார் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாதுங்கிறதுக்கு இந்த ஆயத்துகள் எல்லாம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மௌத்து நல்லவராயிருந்தா அவருடைய உயிரை மலக்குகள் எப்படி கைப்பற்றுவாங்க என்பதை பற்றி நீங்க ஹதீஸ்களை படிச்சு பார்த்தீங்களாக்க, ஒரு சஹாபி வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான சஹாபி யார் என்று சொன்னால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் பின் முஆத்ங்கிற சஹாபி யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மதீனாவுல அவுஸ் குலம், ஹஸரஜ் குலம் என்று 2 குலத்து மக்கள் தான் மதீனாவிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மையான மக்கள் அவுஸ் குலத்தை சார்ந்தவர்கள், குறைவான மக்கள் ஹஸரஜ் குலத்தை சார்ந்தவர்கள். அவுஸ் குலத்தின் தலைவர் யார் என்று சொன்னால், யார் தலைவர், இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவுஸ் குலத்தின் தலைவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஅத் பின் முஆதுடைய மௌத்துக்கு பிறகு சொன்னார்கள், இவருடைய மௌத்தின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய அரிஷே நடுங்கிவிட்டது. புகாரியுடைய ரிவாயத்து, இந்த சஅதுடைய மௌத்து என்பது அல்லாஹ்வுடைய அரிஷே நடுங்கிவிட்டது என்று சொன்னார்கள். இந்த சஅது மரணித்து விட்டாரே, இவருடைய மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் மூலமாக, ஜிப்ரீல் மூலமாக எனக்கு அறிவிச்சான். புகாரியுடைய ஹதீஸ் பேசுகிறது. அவருடைய மௌத்தின் காரணத்தால் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் எல்லாம் கவலையிலே மூழ்கி விட்டார்கள். ஹதீஸ் பேசுகிறது. அவருடைய மௌத்தின் காரணத்தால் அந்த மௌத்தை மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டால் மக்களும் கவலைப்படுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பத்தி பாராட்டி சொன்னாங்க. ஒரு சஹாபியுடைய மௌத்தை பத்தி பாராட்டினாங்கன்னு சொன்னா, பாராட்டப்பட்ட சஹாபி யாரு, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஹிஜ்ரி 5வது வருஷம் அகழ் போர் சந்திச்சாங்கல்ல, அதுல கையில பயங்கரமான காயம் ஏற்படுகிறது. அந்த காயத்துல ரத்தம் கொட்டி 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 என்னவாயிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்க. அவங்க மூத்தா போனவனையுமே அவருடைய ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்காக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்லாம் கபருஸ்தானுக்கு போயிட்டாங்க. கபருஸ்தானுக்கு போனா கபூர் அப்பதான் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கபூர் முழுசா தோண்டி முடிக்கல, தோண்டி முடிச்சாதான் அடக்கம் செய்ய முடியும். கபூர் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நிறைய பேர் போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க கபரை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தோண்டி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதீனாவுடைய கபருஸ்தானுக்கு பத்தியெல்லாம் பக்கீங்கிற கபருஸ்தானே, அதுல ஒரு ஓரமா உட்கார்றாங்க. ஒரு ஓரமா உட்கார்ந்து கையில சின்ன ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி இப்படி கோடு போடுவோம்ல தரையில, அப்படி தரையில கோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கோடு போடுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே,
இஸ்தஈனு பில்லாஹி மின் அதாபில் கபுர், கபருடைய அதாபை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார்கள். சொல்லிட்டு சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, நல்லவருடைய மௌத்தைய மலக்குகள் எப்படி கைப்பற்றுவாங்கன்னு சொன்னா, அவருடைய அந்த மலக்குள் மௌத் இருக்கிறாரே, உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு, அந்த மலக்கும் ஏனைய மலக்குகளும் சேர்ந்து அவருடைய பக்கத்துல வருவாங்க. அப்படி வருகிற போது அந்த மலக்குள் மௌத் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கையில சொர்க்கத்துடைய ஒரு துணியை வைத்துக் கொள்வார்கள், சொர்க்கத்து நறுமணத்தை வைத்துக் கொள்வார்கள். இவர் நல்லவர் என்ற காரணத்தால சொர்க்கத்துடைய ஒரு துணி, அப்புறம் என்ன வருங்க, சொர்க்கத்துடைய நறுமண, அந்த ரெண்டையும் கொண்டுகிட்டு மலக்குகள் வருவாங்க. மலக்குகளை வந்த எல்லா மலக்குகளை அவருடைய கண்களுக்கு எட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். மத்த மலக்குகள் எல்லாம் அந்த அந்த மூத்தா போக போறாரு பாருங்க, மூத்தா போறவருடைய கண்ணுக்கு தெரியும், மூத்தா போக போறாரு அவருடைய கண்களுக்கு தெரியும். கண்களுக்கு எட்டிய தூரத்தில் மற்ற மலக்குமார்கள் எல்லாம் உட்கார்ந்து கொள்வார்கள். அவருடைய மலக்குள் மௌத் இருக்கிறாரே, உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு, அவர் மட்டும் பக்கத்திலே வந்து விடுவார். பக்கத்தில் வந்து அந்த நல்லவரை பார்த்து சொல்வாராம், ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா உஹுரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிதுவானின். ஐயத்துஹன் நஃப்சுல் தய்யிபா, பரிசுத்தமான நஃப்ஸே, பரிசுத்தமான மனிதரே என்று கூப்பிட்டு, உஹுரிஜி, நீ வெளியேறிவிடு, இந்த உடம்பை விட்டு என்ன செய்து விடு, வெளியேறிவிடு. எங்கே வெளியேறி வர வேண்டும் என்று சொன்னால், இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. வரிதுவான், அல்லாஹ் நமக்கு அந்த வாக்கியத்தை தரணும். அந்த மலக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தமான ஆத்மாவே, பரிசுத்தமான உயிரே, உடம்பை விட்டு வெளியேறிவிடு என்று அவருடைய மலக்குள் மௌத் அவரிடத்திலே சொல்லுவார். அப்படி சொன்ன உடனேயுமே அதை கேட்ட அந்த நல்ல ஆத்மா என்ன செய்யும் என்று சொன்னால், எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல், சிரமப்படாமல், கூப்பிட்ட உனையுமே உடம்பு விட்டு அப்படியே வெளியேறும். கூப்பிட்ட உனையுமே அந்த நஃப்ஸ் என்ன செய்யும், உடம்பு விட்டு வெளியேறுறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அது எப்படி ஈஸியா வெளியே போகும் அப்படின்னு சொன்னா, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணீரை நிரப்பி அந்த பாத்திரத்தை சரித்தால் தண்ணி எப்படி ஈஸியா கீழே கொட்டுமோ சிரமம் இல்லாம, அது மாதிரி அந்த மலக்குள் மௌத் கூப்பிட்டாங்கல்ல, கூப்பிட்ட உடனே சிரமம் இல்லாம என்ன செஞ்சிறேன், அது வந்து வெளியே வந்துடும். அப்படின்னு வெளியே வந்த உடனேயுமே கையில சொர்க்கத்து துணியை வச்சிருந்தாங்கல்ல, சொர்க்கத்துடைய நறுமணத்தை வச்சிருந்தாங்கல்ல, அந்த சொர்க்கத்துடைய துணியில சொர்க்கத்துடைய நறுமணத்தோடு சேர்த்து எல்லா மலக்குகளும் சேர்ந்து என்ன செய்வாங்க, மேல வானத்துல வந்து அல்லாஹ்ட்ட கொண்டு போவாங்க. அப்படி மேலே போகிற போது பல்வேறு மலக்குமார்களை கடந்து கடந்து செல்வார்கள். மேலே போகும்போது என்ன செய்வாங்க, நிறைய மலக்குகள் முதல் வானத்தில் இருப்பாங்க, 2ஆம் வானத்தில் இருப்பாங்க, மலக்குகளை கடந்து கடந்து செல்வார்கள். இப்படி மலக்குகளை பார்த்த உடனேயுமே அந்த நல்ல உயிருடைய அந்த நறுமணம் வருமா, நல்ல உயிர் மௌத்தா போகும்போது என்ன வருமா, நறுமணம் வரேன். அந்த நறுமணத்தை பார்த்து விட்டு மலக்குகள் கேட்பாங்களா, இவர் யார், இவர் நல்ல ஆத்மாவாக இருக்கிறார், சொர்க்கவாசியாக இருக்கிறார், இவர் யார் என்று சொல்லி ஏனைய மலக்குகள் யார்கிட்ட கேட்பாங்க, அவருடைய மலக்குல் மௌத், அந்த மலக்குல் மௌத் உயிரை பிடிச்சிட்டு வர்றாருல, அந்த மலக்குல் மௌத் கேட்பாங்க. கேட்டா அதுக்கு மலக்குல் மௌத் சொல்லுவாங்களா, ஹாதா ஃபுலான் பின் ஃபுலான், இவர் இன்னாருடைய மகன் இன்னாராக இருக்கிறார். புரிஞ்சா, அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருப்பான். இவர் வந்து அப்துல்லாவுடைய மகன் அப்துல் ரஹ்மானாக இருக்கிறார், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயிலாக இருக்கிறார், நைனா மகன் அலி அக்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு மலக்கு என்ன செய்வாங்களா, வாப்பா பேரையும் சொல்லி இந்த வாப்பாவுக்கு பிறகு இந்த மகனாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த மலக்குல் மௌத் மற்ற மலக்குமார்கள்ட்ட சொல்லிடுவாங்க. சொன்ன உடனேயுமே மற்ற மலக்குமார்கள் எல்லாம் அந்த நஃப்சுக்காக, அந்த மூத்தாப் இருக்கிறார்ல அந்த உயிருக்காக துவா செய்வார்கள். போய்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் துவா செய்வாங்க. என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ரூஹுன் தய்யிபா ஜாஅத் மின் கிபலில் அர்லி ஸல்லல்லாஹு அலைக வஅலா ஜஸதி குன்து தஅமுரினிஹி. ரூஹுன் தய்யிபா, பரிசுத்தமான உயிரே, பரிசுத்தமான ஆத்மாவே, ஜாஅத் மின் கிபலில் அர்ல், பூமியிலிருந்து இந்த பரிசுத்தமான ஆத்மா வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஸல்லல்லாஹு அலைக, ரூஹே, பரிசுத்தமான ஆத்மாவே, உன் மீது அல்லாஹ் என்ன செய்வானாக,
அருள் புரிவானாக. மலக்குமார்கள் துஆ செய்வார்கள், ஸல்லல்லாஹு அலைக, உன் மீது அல்லாஹ் ஆத்மாவே நல்ல ரூஹே உன் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. உன் மீது மாத்திரம் அல்ல, வாலா ஜஸதி குந்தி தஅதமிரீனஹு, உன்னுடைய உடம்பின் மீதும், எந்த உடம்பில் நீ வாழ்ந்தாயோ இத்தனை ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், எந்த உடம்பில் நீ வாழ்ந்தாயோ அந்த உடம்பின் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று ஏனைய எல்லா மலக்குமார்களும் அந்த நல்ல ரூஹுக்காக என்ன செய்வாங்க? துஆ செய்வாங்க. துஆவை வாங்கி கொண்டு ஒவ்வொரு வானமாக மலக்குல் மௌத் மற்ற மலக்குகள் எல்லாம் போவாங்க. கடைசியில் 7வது வானத்துக்கு போயிடுவாங்க. 7வது வானத்துக்கு போன உடனேயுமே அல்லாஹ் சொல்லுவான், இவர் நல்லவராக இருக்கிறார், இவர் சொர்க்கவாசியாக இருக்கிறார், எனவே இவரை இல்லியீன் என்ற ஒரு பதிவேடு இருக்கிறது. 7 வானத்துக்கு மேல ஒரு பதிவேடு இருக்கிறது. பதிவேட்டுக்கு பேர் என்ன? இல்லியீன். இல்லியீன் என்ற ஒரு பதிவேடு இருக்கிறது. அந்த பதிவேட்டிலே இவரை பதிவு செய்து விடுங்கள் என்று சொல்வார்கள். இத சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆயத்துகளை ஓதி காட்டுறாங்க. சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்று சொல்லக்கூடிய 83வது அத்தியாயத்தின் 18 முதல் 21 வரை வரக்கூடிய வசனங்களை ஓதுறாங்க. கல்லா இன்ன கிதாபல் அபுராரி லஃபி இல்லியீன் வமா அதராக மா இல்லியூன் கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன். கல்லா இன்னல் அபுரார பிர்ருன் என்று சொன்னால் நல்லவர்கள், அபுரார் நல்லவன் ஒருமை, அபுரார் என்று சொன்னால் நல்லவர்கள். இன்னல் அபுரார நிச்சயமாக நல்லவர்களுடைய உயிர் எங்கே பதிவு செய்யப்படும் என்று சொன்னால் லஃபி இல்லியீன், எங்க பதிவு செய்யப்படும்? இல்லியீன்ல பதிவு செய்யப்படும். வமா அதராக மா இல்லியூன், இல்லியூன் என்றால் என்ன என்று உங்களுக்கு எது அறிவித்தது? கிதாபும் மர்கூம், அது எழுதப்பட்ட ஒரு ஏடு. யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன், அதை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் மலக்குமார்கள். மலக்குமார்கள் உட்கார்ந்து செய்வாங்க, அங்கே சாட்சிகளாக இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் பேசுறானே. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நல்லவர்ங்கிறனால அல்லாஹ் நம்மளுக்கு அந்த பாக்கிய தரனே, நம்ம உயிரை வந்து எங்க எழுதப்படனே? இல்லையில்ல எழுதப்படனே. இவர் நல்லவர், மன்னிப்பு கிடைக்கப்பட்டவர், பொருத்தம் கொடுக்கப்பட்டவர், நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர், சொர்க்கவாசி என்ற காரணத்தால் இல்லியினிலே பதிவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். சொன்ன உடனே மலக்குகள் இல்லையில்ல, எங்க இருக்கு இல்லையினே? 7 வானத்துக்கு மேல இருக்குது, அங்கே பதிவு செஞ்சிருவாங்க. செஞ்ச உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு அடுத்த உத்தரவு போடுவான். இந்த பதிவு செஞ்ச பிறகு இந்த ரூஹை கொண்டு போய் எங்க மறுபடியும் ஊதி விடுங்க? கபூர்ல ஊதி விட்டுருங்க. அங்க பதிவு செய்யப்படுறேன். பதிவு செய்யப்பட்ட பிறகு இவருக்கு வந்து கபூர்ல கேள்வி கணக்கு இருக்கு பத்தியலா, கபூர்ல ஊதி விட்டுருங்க என்று அல்லாஹ் அந்த மலக்குகளுக்கு சொல்லுவான். எந்த மலக்கு பிடிச்சிக்கிட்டு போனாங்களோ அந்த மலக்கு என்ன செய்வாங்க? மேல போய் பதிவு பண்ணிவிட்டு இங்க வந்து கபூர்ல பாடி ஜசது இருக்குமா இல்லையா, அந்த ஜசதுக்குள்ள என்ன செய்வாங்க? அந்த உயிரை ஊதி விடுவார்கள். அந்த உயிரை ஊதி விட்ட உடனேயுமே 2 மலக்குமார்கள் கபூருக்கு வருவார்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு மலக்கு பேர் என்ன? முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் கபூருக்கு வருவார்கள். வந்து 3 கேள்விகள் கேட்பார்கள். மன் ரப்புக இல்லையா, அப்புறம் மன் நபியுக மா தீனுக, மன் ரப்புக என்று கேள்வி கேட்டால் ரப்பி அல்லாஹ். அது மாதிரி கேட்பாங்க. மா தீனுக என்று சொன்னால் தீனி அல் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள். அப்புறம் கேள்வி கேட்பாங்க, மா ஹாதா ரஜுலுல்லதி புஅத ஃபீக்கும், இதோ இந்த மனிதரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ரசூலுல்லாவை காட்டி கபூர்ல ரசூலுல்லாவை அந்த மலக்குகள் காட்டி சொல்வார்களாம், இதோ இந்த மனிதர் இருக்கிறாரே, இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று அந்த மலக்குகள் கேட்பார்கள். ரசூலுல்லாவை காட்டி கேட்டவனையுமே அந்த நல்ல ரூஹு சொல்லும், ஹுவ ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை எங்க சொல்ல? நல்ல உயிர் கபூரிலே சொல்லும் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று பதில் சொல்லும். சொன்ன உடனே அந்த மலக்குகள் கேட்பாங்களா, மா இல்முக, இவர் ரசூலுல்லாஹ் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்பார்கள். அதற்கு நல்ல ரூஹு சொல்லும், கராத்து கிதாபல்லாஹி ஃபஆமன்து வ ஸத்தக்து பிஹி. கராத்து கிதாபல்லாஹ், நான் உலகத்திலே உயிரோடு வாழும்போது அல்லாஹ்வுடைய கிதாபை குர்ஆனை நான் ஓதிருக்கிறேன், குர்ஆனை படித்திருக்கிறேன், அந்த குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், குர்ஆனை உண்மைப்படுத்தியிருக்கிறேன்.
குர்ஆனில் இவர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நான் அதை நம்புறேன், நான் மறுபடியும் ஷஹாதா சொல்றேன், மறுபடியும் கலிமா சொல்றேன் என்று சொல்லி அந்த நல்ல உயிர் மறுபடியும் சொல்லும். அப்படி சொன்ன உடனேயுமே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குகள்கிட்ட சொல்லுவானா, மலக்குமார்களே, இவருக்காக நீங்கள் 4 வேலைகளை செய்யுங்கள். எந்த 4 வேலை என்று சொன்னால், சொர்க்கத்து விரிப்பை இவருக்கு நீங்கள் கபூரிலே விரித்து விடுங்கள். இவர் நல்லவர், சொர்க்கத்து விரிப்பை நீங்கள் கபூரிலே விரித்து விடுங்கள் என்பது மாத்திரமல்ல, சொர்க்கத்துடைய ஒரு வாசலை இவருக்காக நீங்கள் திறந்து விடுங்கள். சொர்க்கத்துடைய காற்றை, சொர்க்கத்துடைய அந்த இன்பமான இதமான காற்றை இவர் மீது நீங்கள் என்ன செய்யுங்கள், அனுப்புங்கள். இவருக்காக கபரை நீங்கள் விசாலப்படுத்துங்கள் என்று சொல்லி, மட்டுமல்ல இவருக்கு நீங்கள் சொர்க்கத்தை காட்டுங்கள், சொர்க்கத்தை காட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான். மலக்குமார்கள் கபூர்ல சொர்க்கத்தை காட்டுவாங்க. கபூர் அப்படி விசாலமாக சொர்க்கத்து விரிப்புல படுக்க வைப்பாங்க, சொர்க்கத்துடைய கதவை திறந்து வைப்பாங்க, காற்றை என்ன செய்வாங்க, சொர்க்கத்துல அந்த காத்தை அனுபவிப்பாங்க என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன. இந்த மாதிரி அந்த கபூர்ல அந்த நிம்மதியா அந்த காத்துல அப்படி இருக்கும் போது ஒரு அழகான ஒரு மனிதர் அழகான தோற்றத்திலே அழகான ஆடைகளை அணிந்து கொண்டே கபூருக்கு வருவார். கபூருக்கு வந்து சொல்வார், நல்ல ஆத்துமாவே, உனக்காக சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது, எனவே நிம்மதியாக கபூரிலே தூங்கு என்று சொல்லி ஒரு அழகான மனிதர் அழகான ஆடைகளை உடுத்தி கொண்டு சொல்வார். அப்படி சொல்லுகிற போது இந்த கபூர்வாசி மௌத்தா போனார்கள் நல்லவரே, அவர் கேட்பாரா, நீ யாருப்பா என்று கேட்பார். அதற்கு அந்த அழகான மனிதர் சொல்வார், ஆனா அமலுக்க அஸ்ஸாலிஹா, நான் தான் நீ உலகத்தில் செய்த சாலிஹான அமல்கள், உலகத்தில் செய்த நன்மைகளாக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்வார். அப்படி சொன்ன உடனேயுமே இவர் அந்த மலக்குமார்கள்ட்ட, நான் கொஞ்சம் வீட்டுக்கு வர போயிட்டு வர்றேன் என்று அனுமதி கேட்பார். வீடு வர போயிட்டு வர்றேன் என்று அனுமதி கேட்கும் போதே அந்த மலக்குகள் சொல்வார்கள், நம் கனௌமத்தில் அரூஸ் ஹத்தா யபாதகல்லாஹு இலா யௌமில் கியாமா, புதுமா புலையை போடு நீங்கள் தூங்கி விடுங்கள். எதுவரை தூங்குங்கள் என்று சொன்னால், எதுவரை, கியாமத்து வரை, கியாமத்து வரை, ஹத்தா யபாதகல்லாஹு இலா யௌமில் கியாமா, கியாமத்தில் மறுபடியும் அல்லாஹ் உங்களை உயிரூட்டி எழுப்புவானே, மறுபடியும் நீங்கள் எழுப்பப்படும் வரை நீங்கள் புதுமாப்புலை போன்று சொர்க்கத்தை பார்த்த நிலையிலே, சொர்க்கத்துடைய காற்றை அனுபவித்த நிலையிலே நீங்கள் இன்பமாக தூங்கிவிடுங்கள் என்று சொல்லி நல்ல உயிரா இருந்தா மலக்குகள் சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வாரு, சொர்க்கத்துல அந்த கபூர்ல சொர்க்கத்தை பார்த்த மாதிரி நிம்மதியா தூங்குவாரு. இது நல்லவருக்குரியது. இது யாருக்குரியது, நல்லவருக்குரியது. அதே சமயத்தில் ஒருவன் கெட்டவனாக இருந்தால் அந்த கெட்டவனுடைய ரூஹ மலக்குகள் எப்படி கைப்பற்றுவாங்க என்று சொன்னால், மலக்குகள் வரும்போது அவருடைய மலக்குல் மௌத் இருப்பார்ல, அவரோடு சேர்ந்து மற்ற மலக்குகளும் சேர்ந்து வருவாங்க. அந்த மலக்குல் மௌத்து கையில வந்து ஒரு முரட்டான துணியை கொண்டு வருவார். நல்லவரா இருந்தா மென்மையான சொர்க்கத்து துணியை கொண்டு வருவாரு, கெட்டவனா இருந்தா நவது பில்லாஹி மின்ஹா முரட்டான துணியை கொண்டு வருவாரு. முரட்டான துணியை கொண்டு வந்து ஏனைய மலக்குகள் எல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதே அவருடைய மலக்குல் மௌத் மட்டும் பக்கத்திலே வருவார். பக்கத்திலே வந்து சொல்லுவார், ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, நவது பில்லாஹி மின்ஹா, ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா உஹ்ரிஜி இலா சஹத்தி மினல்லாஹி வ கலபின், பாவியே, அநியாயக்காரனே, அக்கிரமக்காரனே என்று கூப்பிட்டு உஹ்ரிஜி என்ன செய்துவிடு, வெளியேறிவிடு, உடம்பை விட்டு வெளியேறிவிடு, இலா சஹத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய அதாபு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய அதாபை நோக்கி வெளியேறிவிடு என்று அந்த மலக்குல் மௌத் கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனேயுமே அப்பமே தெரிஞ்சு போயிடும். அந்த மலக்குல் மௌத்த கண்ணுல பாக்குறான் பாருங்க கெட்டவன், மலக்குல் மௌத்த கண்ணுல பார்த்த உடனேயுமே நம்ம தப்பு செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய அதாபு தாங்க முடியாது, நரகம் என்பதை அவன் புரிந்து கொள்வான். புரிந்து கொண்ட அந்த நஃப்சு வந்து நல்லவருடைய நஃப்ஸ் ஈஸியா வெளியே வரும் பத்தியால, தண்ணி ஊத்துற மாதிரி, அது மாதிரி கெட்டவனா இருந்தா நஃப்ஸ் என்ன செய்யாது, வெளியே வராது. வெளியே வராம ஓடி ஓடி போய் என்ன செய்யுமா, ஒளியும், எப்படியாவது இவரை விட்டு தப்பிக்க முடியுமா அப்படின்னு ஓடி ஓடி போய் ஒளிந்து கொள்ளும். அப்படி ஒளிந்து கொள்கிற போது அந்த மலக்குல் மௌத்து அவருடைய கன்னத்திலே அறைவார், அவருடைய முதுகுல குத்துவார். அடிச்சு குத்துன்னு குத்தி என்ன பண்ணுவாங்க,
வலுக்கட்டாயமா அதாபு, அந்த சக்கராத் இருக்கு பாருங்க, அந்த சக்கராத்துடைய அதாபை தாங்க முடியாத அளவுக்கு அந்த மலக்குமார்களால் அடி உதை வாங்கப்பட்டு என்ன செய்வாங்க, அப்படி கெல்லட்டி கொண்டு போவாங்க என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த செய்தி சொன்னாங்கல்ல, அப்போ ஒரு ஆயத்தை ஓதி காட்டுவாங்க. சூரா முஹம்மது என்று சொல்லக்கூடிய 47வது அத்தியாயத்தின் 27வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து யضربூன உஜூஹஹும் வஅத்வாரஹும். ஃபகைஃப, அது எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவருடைய உயிர்களை கைப்பற்றுகிற போது யضربூன, என்ன செய்வார்கள், அடிப்பார்கள். யضربூன, அடிப்பார்கள். உஜூஹஹும், வஜ்ஹனா முகம், பன்மை உஜூ, யضربூன உஜூஹஹும், முகத்திலே அந்த மலக்குமார்கள் அறைவார்கள். வதுபாரகும், பின்புறத்தில் என்ன செய்வார்கள், குத்துவார்கள். முதுகில் குத்தி முகத்தில் அரைந்து என்ன செய்வார்கள், அந்த கெட்டவனுடைய உயிரை வந்து கைப்பற்றுவாங்க. அப்படி கைப்பற்றப்படுகிற போது அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஞாபகமூட்டுறாங்க, சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டி விட்டு சொன்னார்கள், அந்த மாதிரி வாங்கினவனையுமே அந்த துணி, முரட்ட துணி இருக்கு பார்த்தீங்களா, அதை கையில் வச்சுக்கிடுவாங்க. அந்த உயிர் வந்து நாத்தம் அடிக்கும். அப்படியே ஹதீஸ் வருது, கெட்ட உயிர் வெளியே வருகிற போது என்னவா இருக்கு, நாத்தம் அடிக்கும், துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றத்தோடு வெளியே வரும். வெளியே வருகிற போது மலக்குகள் மேலே கொண்டு போவாங்கல்ல, மேலே கொண்டு போகிற போது ஏனைய மலக்குகள் எல்லாம் கேட்பார்களாம், இந்த ரூஹ் என்ன இவ்வளவு அசிங்கமாக இவ்வளவு நாற்றம் அடிக்கிறது, இவ்வளவு நாற்றம் அடிக்கிறது என்று எல்லா மலக்குமார்களும் கேட்பார்கள். யார் இவன் என்று கேட்பார்கள். அதுக்கு மலக்குள் சொல்லுவாங்க, ஹாதா ஃபுலான் பின் ஃபுலான், இவன் யாரு, இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்வார்கள். அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த ஏனைய மலக்குகள் சொல்லுவார்கள், இந்த நாட்டம் பிடித்த உயிர் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்கட்டும். நல்லவனாக இருந்தால் மலக்குகள் துவா செய்வார்கள், கெட்டவனாக இருந்தால் மலக்குகள் இந்த நாட்டம் பிடித்த உயிர் மீது அல்லாஹ்வுடைய என்ன இறங்கட்டும், லானத் இறங்கட்டும் என்று சொல்வார்கள். சொல்லிட்டு மேலே என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட கொண்டு போகணும்ல, மேலே வந்து கொண்டு போவாங்க. மேலே கொண்டு போனா அவருக்காக, அந்த நல்ல கெட்ட உயிருக்காக வானத்தின், முதல் வானத்தின் கதவுகளே திறக்கப்படாது. முதல் வானத்தின் கதவுகள், 7 வானம் இல்லை, 7 வானத்துக்கு போறது கிடையாது. இந்த முதல் வானத்து வர போவாரு. முதல் வானத்துக்கிட்ட போனவனையுமே அல்லாஹ் சொல்லுவான், இவன் கெட்டவன், கெட்டவன் வந்து என்னைய நோக்கி என்கிட்ட வர்றதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 40வது வசனத்திலே இதை பேசுகிறான். இன்னல்லதீன கذبوا பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹ் லஹும் அபுவாபுஸ் ஸமாஇ வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஹியாத் வகதாலிக நஜ்ஸில் முஜ்ரிமீன். இன்னல்லதீன கذبوا பிஆயாத்தினா, எவர்கள் என்னுடைய ஆயத்துகளை பொய்ப்பித்தார்களோ, வஸ்தக்பரு அன்ஹா, இந்த உலகத்திலே பெருமை அடித்தார்களோ, லா துஃபத்தஹ் லஹும் அபுவாபுஸ் ஸமா, அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. வலா யதுகுலூனல் ஜன்னா, சொர்க்கத்தில் அவர்களால் நுழையவும் முடியாது. எதுவரை என்று சொன்னால் ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஹியாத், ஊசி உடைய காதில் ஒட்டகம் நுழையும் வரை. அந்த ஊசியில சின்ன ஒரு ஓட்டை இருக்குது, நூலு கொறுப்பமே, இந்த ஊசியுடைய காதில் ஒட்டகம் நுழையும் வரை இது போன்ற ஆணவக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பெருமைக்காரர்கள் எங்கே போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது என்று சொல்லிவிடுவார்கள். சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு உத்தரவு போடுவான், இவ பாவி, கெட்டவன், அதனால உக்துபூஹு ஃபீ சிஜ்ஜீன், இவனை சிஜ்ஜீன் என்ற பதிவேட்டிலே பதிவு செய்யுங்கள். நல்லவருக்கு எங்க போயிடுவாரு, இல்லியீன், வானத்துக்கு மேலே இருக்கிறது. கெட்டவனுக்கு பூமிக்கு அடியில் ஒரு பதிவேடு இருக்கிறதா, அந்த பதிவேட்டுக்கு பேர் வந்து சிஜ்ஜீன். அதே சூரத்துல் முத்தஃபிஃபீன்ல, அதே சூரத்துல் முத்தஃபிஃபீன்ல அல்லாஹ் பேசுகிறான். 83வது சூராவுடைய 7வது ஆயத்து, கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபி சிஜ்ஜீன். இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜார், பாவிகளுடைய பதிவேடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் லஃபி சிஜ்ஜீன், சிஜ்ஜீனில் பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப இவன் பாவி என்ற காரணத்தால சிஜ்ஜீனில் பதிவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான்.
மேல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா பூமிக்கு வரணும்ல, மேலே அந்த ரூஹ் என்ன செய்யணும், பூமிக்கு வரணும்ல. பூமிக்கு வரும்போது அந்த மலக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மேல முதல் வானத்திலிருந்து பூமியை தூக்கி வீசுவாங்களாம். அந்த உயிரை தூக்கி பூமியை நோக்கி வீசுவார்கள். அந்த உயிரை என்ன செய்வாங்க, மேலேந்து பூமியை நோக்கி வீசுவார்கள். அப்படி வீசும் போது அந்த உயிர் என்ன பாடுபடும், என்ன அதாபு செய்யப்படுங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் இதை சொல்லும் போது இன்னொரு ஆயத்து ஓதுவாங்க. சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய 22வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமாஇ ஃபதஹ்தஃபுஹு தைரு அவ் தஹ்வி பிஹி ரீஹு ஃபீ மகானின் ஸஹீக். யார் இந்த உலகத்தில் ஷிர்க் செஞ்சாங்களோ, இணை வச்சாங்களோ, அவ என்ன செய்வான்னு சொன்னா ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, சமாவிலிருந்து வானத்திலிருந்து கீழே விழுந்து இருக்கிறான்ல அது மாதிரி வந்து விழுவான். ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்குது, மேல பறக்கும் போது சூறாவளி காற்றில் பறக்கிறது. அந்த பறவை பறக்கும் போது செத்து போய்விட்டால் எப்படி சுக்குநூறாக சின்ன பின்னமாக்கப்பட்டு கீழே வந்து சேருமோ, அது மாதிரி அந்த உயிர் என்ன செய்யப்படும், சின்ன பின்னமாக்கப்பட்டு கீழே வந்து சேரும். அப்படி கீழே வந்து சேர்ந்த உடனேயுமே அல்லாஹ் சொல்லுவான், இவனை விசாரிக்கணும் பிளஸ் தண்டிக்கணும். நல்லவனுக்கு விசாரணை மட்டும்தான், கெட்டவனுக்கு என்ன விசாரணை பிளஸ் தண்டனை. விசாரிக்கணும், தண்டிக்கணும். அவனுடைய ஜசதுல என்ன உடம்பு, அவனுடைய ஜசதுக்குள்ள உடம்புக்குள்ள ஊதி விட்டுருங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். மலக்குகளை ஊதி விடுவார்கள். ஊதி விட்டா அதே 3 கேள்வி கேட்பா. மன் ரப்புக, மா தீனுக, மன் நபியுக என்றெல்லாம் கேட்பார்கள். 3 கேள்விக்கும் அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன என்று சொன்னால் ஹா ஹா ஆனா மா அதிரி லா அதிரி. ஹா ஹா எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. லா அதிரி நான் ரப்பை அறிய மாட்டேனே, நான் நபியை அறிய மாட்டேனே, நான் மார்க்கத்தை அறிய மாட்டேனே என்று அவன் சொல்லுவான். அப்படி சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு உத்தரவு போடுவான், இவனுக்காக நரக விரிப்பை கபூரிலே விரித்து விடுங்கள், நரகத்தின் ஒரு வாசலை திறந்து வையுங்கள், நரகத்தின் காற்றை இவனுக்கு அனுப்புங்கள், உடைய கபூரை நெருக்குங்கள். எந்த அளவுக்கு நெருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையும் அளவுக்கு, நவுது பில்லாஹி மின்ஹா, இந்த எலும்பு இங்கே வந்துடணும், இந்த எலும்பு என்ன செய்யணும் அங்கே போயிடணும். 2 விலா எலும்புகள் பின்னோடு பின்னி பிணையும் அளவுக்கு நெருக்குங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். மலக்குகள் அப்படி செய்வார்கள். அதுக்கு மேல சொல்லுவாங்க, இரும்பு சம்மட்டியால் இவனை அடியுங்கள் என்று சொல்லுவார்கள். இரும்பு சம்மட்டியால் வந்து அடிக்கப்படுவான். அடிக்கப்படும் போது அவன் கத்தருக்கு பாருங்க, அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சவுண்ட எல்லாமே கேட்கும். கபூர்ல கெட்டவன் கத்துறான்ல, அதாவது செய்யப்பட கத்தி கொண்டிருக்கிறானே, அது எல்லோருக்கும் கேட்கும். யாரை தவிர? 2 இனத்தை தவிர, மனித இனம் ஜின் இனம். மனித இனம் ஜின் இனத்தை தவிர ஆடுகள் மாடுகள் நாய்கள் எந்த உயிராக இருந்தாலும் சரி, அந்த சவுண்ட கபூர்ல கத்துறா பாருங்க, அந்த சவுண்ட எல்லாமே கேட்கும். இந்த 2 பேரு தான், 2 இனம் தான் கேட்க முடியாது. ஏன் 2 இனங்கள் கேட்க முடியாது என்று சொன்னால், ஒரு மனிதன் அந்த சப்தத்தை காதிலே கேட்டுவிட்டால் அதற்கு பிறகு அவனால் உயிரோடு வாழவே முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் கத்துவார்கள், கதறுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி கத்தி கொண்டிருக்கும் போது ஒரு அசிங்கமான ஒரு மனுஷன் அழுக்கான உடையை உணித்து கொண்டு சொல்லுவான், பாவியே உனக்காக நரகம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவான். இவன் நீ யார் என்று கேட்பான். அவன் சொல்லுவான், ஆனா அமலுக அல் ஹபீஸ், ஆனா அமலுக அல் ஹபீஸ், நான் தான் நீ உலகத்தில் செய்த கெட்ட செயல்கள் பாவங்கள் என்று சொல்லுவான். அவன் சொல்லுவான், உனக்கு நரகம் இருக்குது, அல்லாஹ்வுடைய அதாப் இருக்குது, அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது என்று அவன் சொல்லிவிடுவான். கடைசி வர கியாமத்து வர அல்லாஹ் எழுப்பி விடுவானே, எழுப்புற வர என்ன செய்வான், கபூர்ல இந்த மாதிரி அதாபு செய்யப்படுவான் என்கிற இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்கல்ல. இந்த வரலாறு, இந்த ஹதீஸுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில கிதாபுகள் இந்த ஹதீஸ் வருது. முதல்ல பாத்தியலாக்க சஹீஹுல் புகாரில 1369வது ஹதீஸாக 1360 ஓலோ சொன்ன பாருங்க, சுமார் ஒரு 40 நிமிஷம் பேசிக்கிற பாருங்க. இந்த 40 நிமிஷம் பேசிக்கிறேன்னு 38 நிமிஷம், இந்த 38 நிமிஷம் பேசின இந்த இவ்வளவு செய்திகள்ல ஒரு பகுதி சஹீஹுல் புகாரி உடைய 1369வது ஹதீஸாக கபூர்ல எழுப்பி விடுவாங்க. நல்லவர் வந்து கலிமாவெல்லாம் சொல்லுவாரு இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதி இந்த ஹதீஸ்ல வருகிறார். அதே மாதிரி பாத்தீங்களாக்க
மலக்குமார்கள் நல்லவர்களுக்கு தூக்கிட்டு போறாங்கல்ல, நல்லவங்களுக்கு என்ன செய்வாங்க? துவா செய்வாங்க. கெட்டவனுக்கு என்ன செய்வாங்க? பதுவா பண்ணுவாங்க என்கிற இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 5510வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி நான் இவ்வளவு செய்தி சொன்ன பாருங்க. இந்த இவ்வளவு செய்திகளை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 4753வது ஹதீஸாக 4753வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நீங்கள் தமிழில் படிக்க வேண்டும், தமிழில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தஃப்சீர் இப்னு கதீர் இருக்குதா? தஃப்சீர் இப்னு கதீர்ல நான் சொல்ற சூராவை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. சூரா நம்பர் 14. சரி, சூரா நம்பர் 14. சூராவுடைய பேர் என்ன? சூரா இப்ராஹிம். 14வது சூரா இப்ராஹிம். இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது சூராவுடைய 27வது ஆயத். புரியுச்சா? அந்த ஆயத்தை நீங்கள் படித்துவிட்டு அந்த ஆயத்துக்கு கீழே இமாம் இப்னு கதீர் தஃப்சீர் பண்ணுவாங்கல்ல, அந்த தஃப்சீர்ல இந்த எல்லா ஹதீஸ்களையும் கொண்டு வர்றாங்க. அபூ தாவூதுடைய ஹதீஸ், அஹமதுடைய ஹதீஸ், புகாரியுடைய ஹதீஸ், அது மாதிரி முஸ்லிமுடைய ஹதீஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படித்தான் நல்லவனுடைய உயிர் கைப்பற்றப்படும், கெட்டவன் இப்படித்தான் கைப்பற்றப்படுவான் என்று சொல்றாங்க. இதுகளை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக உங்களுக்கு இன்னும் என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் செய்தி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, கெட்டவன் இருக்கிறான் பாருங்க, அந்த கெட்டவனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துல் மூமின் என்று சொல்லக்கூடிய 40வது அத்தியாயத்தின் 46வது வசனத்திலே அன்னாரு யுரலூன அலைஹா உதுவ வாஷியா, நரகம் என்பது எவன் கெட்டவனோ அந்த கெட்டவனுக்கு காலையிலும் மாலையிலும் கபூரிலே எது காட்டப்படும்? நவுது பில்லாஹி மின்ஹா. கெட்டவன் இருக்கிறானே, கெட்டவனுக்கு காலையிலும் மாலையிலும் நரகம் காட்டப்படும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரியுடைய ரிவாயத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1374வது ஹதீஸாக அந்த கெட்டவனுக்கு சம்மட்டி, இரும்பு சம்மட்டி அடிக்கப்படுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹதீஸ் வேற ஒரு ஹதீஸ்கள் நீங்க பார்த்தீங்களாக்க ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீதியில போய் ஒரு இடத்துல போய்கிட்டு இருப்பாங்க. அங்க சில கபூர் சில பேருடைய கபூர் இருக்கும். இந்த பனு நஜ்ஜார் மக்கள் இருக்கிறாங்க. பனு நஜ்ஜாரமுடைய மக்களுடைய கபரை தாண்டி ரசூல்லா கழுதையில் என்ன செய்வாங்க? பிரயாணம் பண்ணுவாங்க. கழுதையில் பிரயாணம் பண்ணுகிற போது அந்த கழுதை மிரண்டு என்ன செய்ய ரசூல்லாவை கீழே கவுத்தி விட்டுரும். ரசூல் என்ன பண்ணுவாங்க? கீழே உளுந்துருவாங்க. உளுந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, இந்த கபர்வாசிகள் எல்லாம் அல்லாஹ்வால் அதாபு செய்யப்படுகிறார்கள். அவங்க கத்துறாங்க, கதறாங்க. அந்த சப்தத்தை என் கழுதை கேட்டுவிட்டது, அந்த பயத்தில அது மிரண்டு என்னை கீழே தள்ளிவிட்டது என்று சொன்னதாக ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த மாதிரி அந்த சப்தம் மிக பயங்கரமாக இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க, அதாவது யாரா இருந்தாலே கபூர் நிற்காதே, ஆனா ஒரு அணைக்கி இப்படி அணைச்ச உனையே நல்லவராக இருந்தா விசாலமாகும். அப்படி வரும், அப்படி உடம்புல பட்டவனையுமே நல்லவர் வைங்களேன், அப்படி விசாலம் ஆயிடும். கெட்டவராக இருந்தா அப்படி நசிக்கிறோம். புரிஞ்சா? இதை பத்தி ஒரு ஹதீஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சஹாபி மௌத்தா போயிட்டார்ல, அந்த அன்சாரிய சஹாபி ரசூலுல்லாஹ் இதெல்லாம் கபர்ஸ்தான் வச்சு பேசினாங்க. அந்த சஹாபியுடைய பேர் என்ன? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இதையெல்லாம் பேசி முடிச்ச உடனே கபரு தோண்டப்பட்டுருச்சு. இந்த சஹாபியை கொண்டு போய் கபருக்குள்ள வைக்கிறாங்க. கபருக்குள்ள வச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சுப்ஹானல்லாஹ் அப்படின்ட்டாங்க. வேற யாரையும் அடக்கும்போது ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னதே இல்லை. திடீர் பெரிய சஹாபிங்க, பெரிய சஹாபி, மௌத்து நாள் அல்லாஹ்வுடைய அரிஷே நடுங்கிடுச்சு. அவ்வளோ பெரிய சஹாபி வச்ச உடனே ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படின்ட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஏன் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணாங்க? சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். ஏன் நம்மளா இருந்தா ஏன் எதுக்கு 1000 கேள்வி கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்ன உடனே என்னன்னு சஹாபாக்களுக்கு காரணம் தெரியாது. காரணம் தெரியாவிட்டாலும் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சுப்ஹானல்லாஹ்னு ஏன் சொன்னீங்க, அல்லாஹு அக்பர்னு ஏன் சொன்னீங்க அப்படிங்குவாங்க. சொல்லுவாங்க, நான் சுப்ஹானல்லாஹ்னு ஏன் சொன்னேன்னு சொன்னா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சாதுடைய கபரை கபூர்ல வச்ச உடனேயுமே கபூர் அப்படியே நெருங்குனுச்சு. அதை என்னுடைய கண்களுக்கு அல்லாஹ் காட்டினான். அப்படி கபூர் நெருங்கினவுனையுமே நான் பதறி போயிட்டேன். இவ்வளவு பெரிய சஹாபி, இவரை கபூர் நெருக்கி விடுமா என்று கவலையில் பதறி போய்விட்டு நான் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னேன்.
அப்படி நெருங்கி வந்து அவருடைய உடம்புல அந்த மண்ணு பட்டுச்சு. அவர் உடம்புல பட்டோனையுமே கபர் அப்படியே விசாலமானது. அதனுடைய கண்களுக்கு அல்லாஹ் காட்டினான், என்னுடைய கண்களுக்கு அல்லாஹ் காட்டினான், இவருக்காக கபர் விசாலமாக்கப்பட்டதே. அந்த சந்தோஷத்திலே அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன் என்று தஸ்பீஹ் தக்பீர் சொன்னாங்கல்ல, அதுக்கு இதுதான் காரணம் என்று சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நமக்கு நல்ல மரணம் வர வேண்டும் என்று சொன்னால், கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு துவாவை கண்டிப்பா ஓதணும், குறிப்பிட்ட ஒரு துவாவை கண்டிப்பா ஓதனே. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1372வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஆயிஷா நாகிட்ட ஒரு யூத பெண்ணு வருவாங்க. ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு யார் வர்றது? ஒரு யூத பெண்ணு வருவாங்க. யூத பெண்ணு பேசிட்டு போகும்போது அந்த யூத பெண் ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஆதகில்லா மின் அதாபில் கபர், கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. துவா செஞ்சது யாரு? ஒரு யூத பெண்ணு ஆயிஷா நாயகிக்காக துவா செய்யறாங்க. ஆதகில்லாஹு மின் அதாபில் கபர், கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக என்று துவா செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதுவரையிலும் கபூர்ல அதாபு இருக்குன்னே கேள்விப்பட்டதே இல்லை. அதுவரை கபருடைய அதாபை கேள்விப்பட்டதே இல்லை. அந்த அம்மா தான், யூத அம்மா தான் புதுசா சொன்னாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, சும்மா இருந்துட்டாங்க. அந்த அம்மாவும் போயிட்டாங்க. ரசூல்லா வீட்டுக்கு வர்றாங்க. ரசூல்லா வீட்டுக்கு வந்தவுடனே, யார் ரசூலல்லா, இந்த மாதிரி அந்த அம்மா வந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம், போகும்போது கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ், உட்காருங்க ஜி உட்காரலாமே, கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாங்கன்னு சொல்லிட்டு அவங்க துவா செஞ்சாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்லுவாங்க, நாம் கபூரில் அதாப் இருக்கிறது, கபூரில் அதாப் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷானை சொல்றாங்க, மாராயித்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா ஸலாத்தன் இல்லா தஅவ்வத மின் அதாபில் கபர். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய எந்த தொழுகைகளாக இருந்தாலும் சரி, கபருடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடாமல் தொழுகையை முடிக்க மாட்டார்கள். இந்த செய்திக்கு பத்தியலா, இந்த செய்திக்கு பிறகு ரசூல்லா தொழக்கூடிய ஃபர்லாக இருக்கலாம், சுன்னத்தாக இருக்கலாம், நஃபீலாக இருக்கலாம், எந்த தொழுகையா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கபருடைய அதாபை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. கடைசியா ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி, அந்த ஹதீஸில் துவாவை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், அதே இமா புகாரி அவர்களே 1377 1377 நமக்கெல்லாம் நல்ல மௌத்து வரணும்ல, நல்ல மௌத்து வரணும், கபருடைய அதாபை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரை கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டானோ அவரை நரகத்தை விட்டும் பாதுகாத்து விட்டான். ஹதீஸ் பேசுகிறார், யாரை கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டானோ அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார். அப்ப கபருடைய அதாபை விட்டும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, இந்த புகாரியுடைய 1377வது ஹதீஸ், இந்த துஆ உங்களுக்கு இந்த துஆ கண்டிப்பா தெரியும் நம்புறேன், கேட்பீங்கன்னு நம்புறேன். இருந்தாலும் ஞாபகமூட்டல் என்ன துஆ என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் தொழக்கூடிய ஃபர்து தொழுகை, சுன்னத் தொழுகை, நஃபீல் தொழுகை, எந்த தொழுகைகளாக இருந்தாலும் தொழுகையில அத்தஹியாத்தில் உட்காருவோம்ல, அத்தஹியாத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத்தை ஓதி முடித்து விட்டு சலவாத்தையும் ஓதிவிட்டு, அத்தஹியாத்தை ஓதிவிட்டு சலவாத்தை ஓதிவிட்டு 4 அதாபுகள் கெட்டவைகளை விட்டு என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடனே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபுரி வமின் அதாபின் நாரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அப்படி இல்லையா? அப்படிதானே? இல்லை எதுவும் டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இருக்கோ? கொஞ்சம் மாற்றமா சொல்லிட்டனோ? இல்லை இல்லை, நான் ஏன் கேட்கிறேன்னா கேட்கறதுக்கு காரணம் இருக்குது, சும்மா கேட்கல, அதுக்காக தான் கேட்கிறேன். ஏன் நான் கேட்கிறேன்னு சொன்னா, 2-3 ஹதீஸ் வருது தெரியா, 2-3 நீங்க சொல்ற மாதிரி மஸீஹித் தஜ்ஜால் கடைசியில் வர்றதுக்கும் ஹதீஸ் இருக்குது. அதனால நீங்க மாத்த வேணாம், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம வமின் அதா, கரெக்டா சொல்றேன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம வமின் அதாபில் கபுரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால்
இந்த மாதிரி ஒரு 4-5 வகையா இந்த ஹதீஸ் வருது. புரியுச்சா? புகாரிலேயே ஒரு 2-3 வகையா ஹதீஸ் வருது, முஸ்லீம்ல 2-3 வகையா ஹதீஸ் வருது. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நீங்களும் ஹதீஸ் கிதாபுல பார்த்து தான் மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. நான் சொல்ற இந்த ரிவாயத்துல புகாரியுடைய 1377 இந்த ரிவாயத்துல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபுரி வமின் அதாபின் நாரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்கிற துஆவை நாம் மறக்காமல் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த துஆவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபுர், அல்லாஹ்வே கபருடைய அதாபை விட்டும் என்னை பாதுகாத்து விடுவாயாக. வமின் அதாபின் நார், நார்னா என்ன? நரகம். வகின அதாபன் நார் மின் அதாபின் நார், நரகத்தின் அதாபை விட்டும். முதல்ல கபருடைய அதாபு, இரண்டாவது என்ன? வமின் அதாபின் நார், நரகத்தின் அதாபை விட்டும் என்னை பாதுகாத்து விடுவாயாக. வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி, நான் உயிரோடு வாழும் போதும் நான் மரணிக்கிற பொழுதும் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாப்பாயாக. ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஃபசாதுகள், வாழும் போதும் இப்ப நல்லா வாழ்றோமே, இந்த மாதிரி காலகட்டத்திலையும் நம்ம ஃபித்னாவுக்குள்ள போயிடக்கூடாது, மௌத்தா போற டயத்திலையும் போயிடக்கூடாது. வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி, நான் ஹயாத்தாக வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஃபித்னாக்களை விட்டு என்ன செய்வாக? என்னை பாதுகாத்து விடுவாயாக. வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. இந்த நாளை ஓதிவிட்டால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபுரி வமின் அதாபின் நாரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்கிற இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிக்கொண்டார்கள். இதை ஓதிக்கொண்டால் அந்த மலக்குல் மௌத் நல்ல மலக்குல் மௌத் என்ன செய்வாங்க? அந்த அவருக்கு அந்த நல்ல உயிரை வாங்குவாங்கல்ல, அந்த மலக்கு வருவாரு, என்ன செய்வாரு? ஈஸியா உயிரை கைப்பற்றுவாங்க. எல்லா மலக்குகளும் துவா செய்வாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை பாராட்டுவான். அது மாதிரி நல்லதா இருக்கேன், இல்ல இதை ஓதல மற்ற தப்புகள் பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நவுது பில்லாஹி மின்ஹா, நம்ம நிலைமை மோசமா போயிடும். எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான செய்திகளை சொல்கிற போது சஹாபாக்கள் எப்படி இதுகளை கேட்டு அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ, ஈமானை முழுமைப்படுத்தி கொண்டார்களோ, தங்களால் முடிந்த அமல்களை இபாதத்துகளை அதிகப்படுத்தினாங்களோ, செஞ்ச பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்களோ, செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்ட தௌபா செஞ்சாங்களோ, அதுபோன்று அமல்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக, பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி தௌபா செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி கபருடைய அதாவை விட்டும் பாதுகாத்து, நரகத்தை விட்டும் பாதுகாத்து, மிக உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நாம் எல்லோரையும் அல்லாஹ் வாரிசாக்கி அருள் புரிவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.